ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். இப்போ நீங்க பாக்குறீங்க ஜே அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நான் நேற்று போட்ட வீடியோ என்ன போட்டிருந்தேன், ஜே அட்வான்ஸ்னா என்ன, எப்படி ஸ்டார்டிங் இருந்து பேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இப்போ என்னன்னா, நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ஜே அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி போடுவேன்னு சொல்லி. அதனால தான் இன்னைக்கு என்ன போட்டிருக்கேன்னா, ஜே அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இதுல என்னெல்லாம் சொல்ல போனா, எக்ஸாம் பேட்டர்ன், கான்செப்ஷன் கிளாரிட்டி, டாபிக்ஸ் என்னென்ன, டைம் மேனேஜ் எப்படி பண்ணணும், மார்க் டெஸ்ட் பிக்யூஸ் எப்படி போடணும், ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறமா உங்களோட பர்சனல், பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லா இந்த வீடியோல ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோல என்ன பண்ண போறேன்னா, பிசிக்ஸோட ஸ்ட்ராட்டஜி, கெமிஸ்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜி, மேக்ஸோட ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணணும், எப்பப்போ எப்படி படிக்கணும், டைம் எப்படி அலாட் பண்ணணும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்க்கு அடுத்தடுத்த ஒன்னொன்று தனித்தனி சப்ஜெக்ட் தனித்தனி வீடியோ வரும். ஸோ இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது நம்ம முதல்ல எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம வந்து தெரிஞ்சிடணும். எக்ஸாம் பேட்டர்ன் முதல்ல தெரிஞ்சிருமா, அதான் சொன்ன 2 பேப்பர்ஸ் நேற்று போட்டிருந்தேன். 2 பேப்பர்ஸ் 6 hours பேப்பரு, 6 hours பேப்பர். அதுல ஒரு பேப்பர்ல உங்களுக்கு மினிமம் 50 to 54 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது, நேற்றே சொல்லியிருப்பேன். செக் பண்ணாதான் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர்ல அதே 3 hours, அதுல 50 to 54 கொஸ்டின்ஸ் இருக்கும். பெர் சப்ஜெக்ட் உங்களுக்கு 17 to 18 to 19 இந்த 3 இதுல இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் மார்க்கிங் ஸ்கீம் நான் எதுவுமே சொல்லியிருந்தேன். எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு. அதுல வந்து +4 -2 இருக்கலாம். அதுக்கப்புறமா சிங்கிள் கரெக்ட் இருக்கு, அது +3 -1 இருக்கலாம், +3 0 இருக்கலாம். நியூமெரிக்கல் டைப் இருக்கு, மேஜிக் டைப் இருக்கு. இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இப்போ நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் புரியுதா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் டைப்புக்கு நம்ம எந்த மாதிரி கொஸ்டின் நம்ம போடணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது மல்டிபிள் சாய்ஸ் டைப்பா நீங்க சால்வ் பண்றீங்க. அந்த மல்டிபிள் சாய்ஸ்னா 4 ஆப்ஷன் இருக்கு, இல்ல 2 ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம், 3 ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம், 4 ஆப்ஷன்ஸ் கரெக்டா இருக்கலாம், சிங்கிள் கரெக்டா இருக்கலாம், மேபி எப்படி வேணா கூட இருக்கலாம். புரிஞ்சுதா? அவங்க ட்விஸ்டிங்கை கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போட ட்ரை பண்ணணும், அந்த மாதிரி கொஸ்டின் போடணும். அதுக்கப்புறம் சிங்கிள் கரெக்ட் ஜெய் மென்ஸ்ல போட்டுட்டு இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி போட ட்ரை பண்ணணும். ஆனா ஜெய் மென்ஸ் மாதிரி ஃபார்முலா பேஸ்டா இருக்காது, 2-3 மிக்சிங் டாபிக்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட ட்ரை பண்ணணும். நியூமெரிக்கல் நிறைய ப்ராப்ளம் சால்விங் நியூமெரிக்கல்ஸ் இருக்கணும். அது மேத்ஸ் நிறைய ட்ரை பண்ணணும். நீங்க அசிஸ்டன்ட் ரீசனிங் எல்லாமே போடணும், எல்லாமே கலர் தான். இன்னொன்னு நியூமெரிக்கல் டைப்ல +2 0ன்னு சொல்லிட்டு 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இல்லைன்னா +2 -1 அந்த மாதிரி 2 கொஸ்டின் கேட்கும். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கூட இருக்கு. ஸோ நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க போட ஆரம்பிக்கணும். டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ், நிறைய டாபிக்ஸ் அதெல்லாம் போடணும். புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு கான்செப்ட் கிளாரிட்டி. இப்போ கான்செப்ட் கிளாரிட்டின்னு வந்ததுக்கு அப்புறமா நான் சொன்னேன் ஜே அட்வான்ஸ்ல இன்டெப்த் கான்செப்ட்ஸ் இருக்கணும். முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்செப்ட் ரொம்ப 100% அக்யூரேட்டா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்செப்ட்ஸ் நீங்க கான்செப்டே புரியாம நீங்க ஜே அட்வான்ஸ்ல போய் உட்காந்தீங்கன்னா ஒரு சம் கூட நீங்க போட மாட்டீங்க. அதை நான் சொல்றேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்டெப்த் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினை கூட நீங்க வந்துட்டு இங்க இப்ப நீங்க இந்த 6 hours கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த ஒரு பேப்பருக்கு இப்போ நீங்க மேக்ஸ்ல 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் அட்டன் பண்றீங்க, மூணுத்தையும் அப்ராக்சிமேட் 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றீங்கன்னா 2 பேப்பருக்கு 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றீங்க. 40 to 50 கொஸ்டின்ஸ் 15 to 4 வச்சாலே 200, 15 to 3 வச்சா 150. நீங்க எல்லாமே அக்யூரேட்டா இருந்தா கூட அந்த இன்டெப்த் கான்செப்ட் அக்யூரசி எல்லாமே இருக்கணும். நீங்க ஸ்லோவே போடுங்க, டைம் நிறைய இருக்கு. நீங்க இந்த 100 கொஸ்டின்ஸ்ல 50% ஆஃப் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றீங்க. புரிஞ்சுதா? ஸோ நிறைய டைம் எடுத்து கான்செப்டை புரிஞ்சுட்டு படிச்சுட்டு அந்த கான்செப்ட் எங்கெங்க அப்ளை பண்ணணும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அந்த ஒரு லைனுக்கு ஒரு தனித்தனி கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால அப்படி படிச்சு ட்ரை பண்ணுங்க. அதான் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா இப்போ 3 லைன் ஒரு கொஸ்டின் இருக்கு, நான் எக்ஸாம்ல சொல்ல 3 லைன் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஒரு கான்செப்ட் இருக்கு, செகண்ட் ஒரு கான்செப்ட். நீங்க அந்த 2 கான்செப்டும் எப்படி இன்டர்ரிலேட் பண்றாங்க நீங்க முதல்ல அது புரிஞ்சுக்கணும். அது நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க போடணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் தி டாபிக்ஸ். ஸோ டாபிக்ஸ் நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னா முதல்ல வெயிட்டேஜ் டாபிக்ஸ் முதல்ல படிக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் பிசிக்ஸ் தனி வெயிட்டேஜ் டாபிக் இருக்கணும். மெயினாக இப்போ நான் சொல்லணும்னா மெக்கானிக்ஸ் இருக்கு, நான் பிசிக்ஸ் தனியாக வெயிட்டேஜ் டாபிக்ஸ் போடுறேன். புக்ஸ் என்ன ரெஃபர் பண்ணணும், எப்படி படிக்கணும், டைம் மேனேஜ் எப்படி பண்ணணும் நான் சொல்றேன். ஆனால் இப்போதைக்கு நான் ஜஸ்ட் காமனாக சொல்லணும்னா மெக்கானிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரே ஆப்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இந்த மாதிரி மெயின் டாபிக்ஸ் அதுல தான் இதுல கேட்பாங்க. என்ன ஜே அட்வான்ஸ்ல பிசிக்ஸ்ல பேஸா சொல்ல போனா மெக்கானிக்ஸ் 1 and 2 ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரி வந்துன்னா ஆர்கானிக் மெக்கானிசம்ஸ், அவ்வளவு ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் இருக்கு. அந்த மெக்கானிசம்ல இன்டர்மீடியட் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இன்டர்மீடியட்ல எப்படி ஃபார்ம் ஆகலாம், எப்படி ஃபார்ம் ஆகலாம், அந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. பிசிக்கல்ல ப்ராப்ளம் சால்விங் ஃபுல் ப்ராப்ளம் சால்விங் நியூமெரிக்கல்ஸ் மட்டும் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆர்கானிக் சிங்கிள் கரெக்ட், மல்டிபிள் கரெக்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு. இன்ஆர்கானிக் நீங்க வந்த உடனே அதை கேட்க மாட்டாங்க, ரேர் கேசஸ்ல கேட்க வாய்ப்பா இருக்கு. வெயிட்டேஜ் கம்மி தான், ஆர்கானிக் தான் இருக்கு ரொம்ப வெயிட்டேஜ், பிசிக்கல் வெயிட்டேஜ். இன்ஆர்கானிக் கம்மி தான், கார்னர்ஸ் காமர்ஸ் ரொம்ப படிச்சுக்கோங்க, சிங்கிள் கரெக்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மேக்ஸுக்கு டாபிக்ஸ் கால்குலஸ், வெக்டார், 3D இந்த 3 மட்டும் தான். நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கனாலே மேக்ஸ் நீங்க நிறைய மார்க் வாங்கிடலாம். ஆனா அது படிச்சு சால்வ் பண்ணவும் நிறைய டைம் ஆயிடும். ஸோ கால்குலஸ், வெக்டார், 3D ரொம்ப முக்கியம்.
ஸோ டாபிக்ஸ் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட். நான் டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், செக் பண்ணுங்க, செக் பண்ணிக்கோங்க. நான் இவங்க லிங்க் காட்டுறதுல போய் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் வரும்போது அட்வான்ஸ்க்கு டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய இப்போ உங்களுக்கு வீக் டாபிக்ஸ், ஸ்ட்ராங் டாபிக்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஒருத்தர் கேட்டிருந்தாரு. எப்படின்னா நீங்க கொஸ்டின் போடும்போது உங்களுக்கு தெரியணும். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சம் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ராங் டாபிக். இப்போ உங்களுக்கு வரவே இல்லை, கொஸ்டின்ஸ் எதுவுமே வரவே இல்லை, அது வீக் டாபிக் தான். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போட போட நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்க ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வீக் டாபிக்ஸ்ல போயிட்டு நீங்க நிறைய டைம் செலவு பண்ணி நிறைய டைம் அதை கொடுத்து சம் போட்டு அது மெயினா வெயிட்டேஜ் டாபிக்கா இருக்கணும். புரிஞ்சுதா? வெயிட்டேஜ் டாபிக்ஸ்க்கு நான் போடுறேன், அடுத்தடுத்த வீடியோ வர வெயிட்டேஜ் டாபிக்ஸ் வருது. அந்த வெயிட்டேஜ் டாபிக்ஸ் நீங்க போட்டு தான் நீங்க அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அதுல உங்களுக்கு வரலன்னா அதுக்கு நிறைய டைம் செலவு பண்ணி புரிஞ்சுக்கிட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முதல்ல கான்செப்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் சொல்லி கொடுக்கணும். நிறைய டைம், இந்த டைம் மேனேஜ் பண்ணிக்கணும். டெய்லி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கணும், விட்டுறாதீங்க. டெய்லி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கணும். மினிமம் 2 hours படிங்களா அட்வான்ஸ்க்கு. ஒரு கான்செப்ட் 2 to 3 ஒரு லெசன் முடிக்க முடியாது, 2 to 3 கான்செப்ட் முடிச்சிடலாம். டெய்லி 2 hours பிசிக்ஸ், 2 hours கெமிஸ்ட்ரி, 2 hours மேக்ஸ் படிச்சீங்கனாலே மெயின்ஸுக்கு படிச்ச மாதிரி கூட இருக்கும். அப்படி யோசிங்க. சரி, நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட் அண்ட் பிஐக்யூஸ். இப்பவே டெஸ்ட் போட ஆரம்பிக்காதீங்க, முதல்ல இப்ப சம்ஸ் மட்டும் போட ஆரம்பிங்க. பிஐக்யூஸ் போடுங்க, அவேர்னஸ் கிடைக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ ஓகே, மார்க் டெஸ்ட் போடணும்னா அது வந்துட்டு லாஸ்ட் 3 months 4 months ஜே அட்வான்ஸ்ன்றது எப்போ வரும்னா அடுத்த ஜூன் 2025 ஜூன். நான் வந்துட்டு அதனால உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. நீங்க மெயின்ஸ்க்கு முதல்ல படிச்சுட்டு மெயின்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு 3 months கேப் வரும். கேப் வந்ததுக்கு அப்புறமா அதுல நீங்க ஃபுல்லா டெய்லியில வீக்லி 2 times நீங்க என்ன பண்ணலாம், பேப்பர்ஸ் போடலாம். இப்போ வந்து பேப்பர்ஸ் போட வேணாம், ஃபுல்லா பிஐக்யூ ப்ராப்ளம் சால்விங், ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. பிஐக்யூஸ் போடுங்க, மார்க் டெஸ்ட் அப்புறமா போடுங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது ரிவிஷன் வந்துட்டு கண்டிப்பா என்ன நீங்க படிச்சா கூட நீங்க நிறைய படிக்கும் போது சிலது மறந்து தான் போகும். அது எப்படி எல்லாருக்கும் காமன் தான், மறந்து தான் போகும். அதனால ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்கும். இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணணும். ஃபார்முலா பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, ஆனால் அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் அந்த கொஸ்டின்ல. புரிஞ்சுதா? அதனால அந்த கான்செப்ட் சிலது இந்த கான்செப்ட் மறந்துருக்கும், மோஸ்ட் கான்செப்ட் மறக்காது, ஆனால் மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரிவிஷன் ரொம்ப முக்கியம். இன்ஆர்கானிக்லாம் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்கானிக் மெக்கானிக்ஸ் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவ்வளோ எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது கெமிஸ்ட்ரிக்கு தான் ரொம்ப ரொம்ப நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மேக்ஸுக்கு ஃபார்முலாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிசிக்ஸுக்கு கான்செப்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மெக்கானிசம் அவ்வளோ இருக்கு, மெக்கானிசம் பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். அதனால ரிவிஷன் ரொம்ப முக்கியம். வீக்லி 2 or 3 ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் உங்க மண்டையில நிற்கும். ஏன்னா நீங்க அவ்வளோ படிக்கிறீங்க, 11th 12th போர்ஷன் எவ்வளோ பிக் போர்ஷன். அதனால ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். இது ஸ்டார் 2 ஸ்டார் கூட போட்டு வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணலன்னா உங்களுக்கு இல்லாம நீங்க படிச்சது வேஸ்ட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் மென்டல் அண்ட் பிசிக்கல் வெல்பீயிங். நீங்க எழுதிருக்கேன், இதுதான் எதுக்கு நீங்க ஸ்டார் போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா, இதுதான் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இதுவும் ஆனா லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட். ஏன்னா உங்களுக்கு நீங்க பாடிக்கு நீங்க கரெக்டா இருந்தாதான், மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்தாதான் உங்களால ஒரு எக்ஸாமே கொடுக்க முடியும். இப்போ நீங்க வந்துட்டு ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி நீங்க படிச்சது ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும், மைண்ட் ஃப்ரீயா இருக்காது, நீங்க எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அப்ப இந்த எல்லாமே வேஸ்ட் தானே. அப்ப இதுன்னு ரொம்ப முக்கியம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. இன்னொன்னு எப்படி பண்ணணும்னா, எக்ஸாம் முன்னாடி 4 மணி எக்ஸாம் ஃபீவர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், எக்ஸாம் ஃபீவர். ஆனா அது இருக்கவே கூடாது. முதல்ல எக்ஸாம் ஃபியர் அப்படி கூட இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம் பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்கூடாது, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது. ஸோ அதனால மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. பாடி ஃபிசிக் கரெக்டாக இருக்கணும். ஃபிசிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால சும்மா வாக் போயிட்டு வாங்க, சும்மா ரெஸ்ட் எடுங்க, சும்மா ஜாகிங் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுங்க. அதுக்கும் டைம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அதுதான் இது ரொம்ப அதுக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் மைண்ட் ரொம்ப முக்கியம். அது பீஸ்ஃபுல்லா இருந்தாதான் நீங்க கரெக்டா எக்ஸாம் கொடுக்க முடியும், படிக்க முடியும், எதுவாக இருந்தாலும் நீங்க பண்ண முடியும். புரிஞ்சுதா? இது ரொம்ப முக்கியம். பாடி பிசிக்ஸ் ரொம்ப முக்கியம், பிசிக்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால இது ரொம்ப மெயின். அதனால தான் இது நான் ஸ்டார் போட்டிங் கீழே வச்சிருக்கேன். சரி, ஓகே. இப்போ அடுத்தடுத்த வீடியோ வருதுன்னா பிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், வெயிட்டேஜ் டாபிக்ஸ், அப்புறம் மேக்ஸுக்கு, அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு எப்படி படிக்கணும், எந்த சாப்டர்ஸ் முதல்ல படிக்கணும், வெயிட்டேஜ் டாபிக் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கு. இல்லாம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் அந்தந்த கமெண்ட்ஸ்க்கு நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். எந்த டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க, கண்டிப்பா வீடியோ போடுறேன். பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.